எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு 2 நாள் முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. காயத்ரின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வந்து ஏபிஐ நியூஸ் பற்றி எதனா தெரியுமா அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏபிஐ நியூஸ் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லைன்னா இப்போலாம் சரியாக வாட்ஸ்அப்லாம் யாருமே பேசுறது கிடையாது, எந்த நியூஸ் சொல்கிறது கிடையாது. நான் தான் வந்து என்னுடைய மாம்பாக்கத்தில் கட்டியிருந்த பாருங்க இந்திரா மேம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். மேடம் இந்தமாரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பொருளெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ண போகிறாராம் ஓனரு. அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாங்க நியூஸு. இப்போ வந்து எல்லா ஊர்லேயும் ஏஜென்ட்டுங்க எல்லாரும் கொஞ்சம் குறிப்பிட்ட ஆள் வர வச்சு மீட்டிங் போட போகிறாராம் ஏபிஆர் ஓனர் சார். அப்போ வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து உங்கள் பொருள்னால தரணும் ஏற்று தரணும், நீங்கள் வந்து டேரெக்டாக கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் அவங்க சொன்னாங்க. அந்த மேனேஜர் மேடம் இந்திரா மேம்க்கு தான் நாங்கள் கட்டணும். அதனால அவ்வளோதாங்க நியூஸு. இன்னும் எல்லா ஊர்லேயும் ஸ்டார்டிங்கில் குத்துன்னு இருந்தாங்கங்க. 50,000 கட்டினா 15 கிராம் அதெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் 4 மாதம் முன்னாடி குத்துன்னு தான் இருந்தாங்க. இப்போ நடுவில் என்னன்னு தெரியல, கொஞ்சம் நல்லா பிரச்சனை. சரி யாரும் கொடுக்கலையா, மறுபடியும் கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்களாம். அது வந்து எப்போ கொடுப்பாங்க எது கொடுப்பாங்க எதுவுமே எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ அதை பற்றி பேசுறதே விட்டுட்டோம் சரியா. ஏன்னா அது வந்து நம்ம ஒன்று சொல்கிறோம், அது நடக்க மாட்டேங்குது. அது கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியல, கொடுக்கலன்னு சொல்ல முடியல. ஏன்னா நம்மளுக்கு எதுவும் டீட்டெயில் தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து புது ஏஜென்ட்டு, ஃபஸ்ட்டு வருஷம் நாங்கள் அப்போ தாங்க ஏஜென்ட் ஆனேன். நாங்கள் வந்து அதனால் ₹1 அனுபவிக்கிறேன். எங்கள் காசு தான் வீணாக போச்சு. சீட்டு கட்டணும், சீட்டும் போச்சு, பண்டு சீட்டு எல்லாம் நஷ்டமாகி போச்சு. அதனால் வந்து அதை பற்றி அதாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு 10 நாள் மட்டும் கமெண்ட் வந்துச்சு, ஏபி நியூஸ் சொல்லுங்கன்னு. ஒரு நியூஸுமே தெரியலைங்க. தெரியாத நியூஸ் பற்றி என்னத்துக்குங்க பேசுறது சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன். யார் தப்பாக நினச்சிக்காதீங்க. எதனா தெரிஞ்சு கொடுக்குற மாதிரி தெரிஞ்சு இந்தா அப்போனா சொல்கிறேங்க. இப்போ எதுவும் கொடுக்கல, மீட்டிங் தான் போட போகிறாங்களா. அது எப்போ போடுவாங்க ஏது போடுவாங்க தெரியல. மீட்டிங் வைக்க சொல்கிறேன் அப்படின்னாங்க. மீட்டிங்லாம் நாங்கள் அவ்வளோ போக மாட்டோம். அது வந்து நிறைய கட்டிக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் போகணும். ஒரு 4 லட்சம் 3 லட்சம் 1 லட்சம் கட்டணுங்களா அவ்வளோ கூப்பிட மாட்டாங்க. நம்மளுமே ரொம்ப சின்ன ஏஜென்ட்டுக்கு தானே, எங்களை மாரி எல்லாம் கூப்பிட மாட்டாங்க. நாங்களாம் இப்போ அவ்வளோ பார்த்ததே கிடையாது. அவங்க ஓனர்லாம் இதெல்லாம் பார்த்தே கிடையாதுங்க. அந்த மேடத்தை தான் அந்த பொருள் கொடுக்குறாங்க சொல்லியிருந்தாங்க பாருங்க செய்யார் குடோனில். அப்போது பார்த்தேன் ஒரு டைம். அதான் நகை கொடுக்குறாங்கன்ட்டு நிறைய ஜனங்க சேர்த்து அதுக்கப்புறம் அடித்திடலாகி எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க பாருங்க. அப்போ வந்து கூட குத்துனுந்தாங்க. அந்த டைமில் தான் பார்த்தேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னும் யாருமே பார்க்கவே இல்லை. மீட்டிங் வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது எப்போ வைப்பாங்க எது வைப்பாங்க சரியாக தெரியலிங்க. தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கள் செடியிலே பூத்த கனகாம்பரம் பூங்க நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். எல்லோ இது மஞ்சள் கலர் கனகாம்பரங்க. அதுக்கப்புறம் இது வந்து பெரிய கனகாம்பரம். நான் ரெண்டுத்தையும் கலந்து தாங்க கட்டுறேன். நல்லா இருக்கும் கலந்து கட்டினா. இந்த பாருங்க கலந்து கட்டின பூ தாங்க, நல்லா சூப்பராக இருக்கும் தலையில் வச்சோம்னா. இந்த செடி வந்து எங்கள் அம்மா கொத்தாமிச்சாங்க மஞ்சள் கனகாம்பரம். நல்லா வருஷம் நல்லா பூக்குதுங்க. வெயில் டைம் தான் நல்லா பூக்கும். மழை காலத்துங்கெல்லாம் செடி பூவே போகாது. எப்பயும் மழை காலத்தில் தான் நிறைய பூ பூக்கும் நம்ம நினைப்பலாங்க. அது கிடையாதுங்க. வெயில் சீசனில் தாங்க நல்லா கனகாம்பரம் பூ எல்லா பூவும் பூக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தது வந்து நான் வந்து இதுக்கப்புறம் வந்து சமையல் வீடியோ தாங்க கொஞ்சம் தொடர்ந்து போடலான்னு இருக்கேன். சமையல் வீடியோ டீச்சிங் வீடியோ வரும், தொடர்ந்து பாருங்கள். சின்ன காமெடி வீடியோ டைம் கிடைச்சோல போடுறேங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போது எக் அடிக்கிறதுக்கு கேக் மிஷின் சொல்லியிருந்துடலாங்க. எக் மிஷின் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிக்கிறேங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் வரல. வந்தால் அது வந்து நான் எப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படி அது மிஷின் வந்து எப்படி வாங்கணும் எல்லாம் சொல்கிறேங்க. இப்போ வந்து இன்னொரு குட் நியூஸுங்க. எங்களுக்கு வந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து ஷாப்பிங் வந்து அந்த இது ஆகிக்குதுங்க. ஷாப்பிங்னா வந்து நான் வந்து என்னுடைய வீடியோ ஓட சொல்ல வந்து மேலே வந்து பொருளுங்கள்லாம் வைக்கிறேன் பாருங்க. ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு தேவையானது ட்ரெஸ்ஸு சேரீ எல்லாம் அந்த லிங்க்கு தொட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது மூலமாகவும் எங்களுக்கு வந்து சின்ன கமிஷன் மாரி கொடுப்பாங்கங்க. அது வந்து இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு வாங்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் நிறைய ரீச் பண்ணால் தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். கோலம் அச்சில் மட்டும் வாங்கினாங்க. கோலம் அச்சு வச்சுருந்த பாருங்க, மலையனூர் கோயிலில் போய் வாங்கிட்டு வந்த அச்சுன்னு சொல்லிட்டு அதில் வந்து கோல பென்னு சொல்லிட்டு லிங்க்கு குத்து வச்சுருந்தா அது ஒரு 10 பேர் அப்படி வாங்கினாங்க. கோலம் அச்சு வாங்கினாங்க, சேரீ வாங்கிக்கிறாங்க. கொஞ்சம் லிங்க்கு தொட்டு உங்களுக்கு தேவையானது என்ன வாங்கினாலும். நாங்கள் சின்ன யூடியூபர்ஸில் அதனால் வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா பெருசாக இன்னும் இது ஆகலைங்க. அதேமாரி இன்னும் நாங்கள் சேலரி வாங்கலை சொல்லிங்கிற பாருங்க.
சேலரி வந்தவொடனே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஆசை இருக்குது நாங்களும் சேலரி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணணுன்னு. அது எப்போ நடக்கும் தெரியல. ஆனால் கூடிச்சது நடந்துருங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் எங்களுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து எங்கேயுமே அறிமுகம் இல்லாதவங்கள மாரி ஆளுங்க தாங்க எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தெரிஞ்சுங்க கூட அவ்வளோ நல்லா தெரிஞ்சுங்கன்னா எப்படின்னு தெரியுமா, ஒரு சொந்தக்காரங்க கூட நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, பண்ணிக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கமெண்ட் கூட அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஆனால் யாருன்னே தெரியாதுங்களாம் கமெண்ட் பண்ணுறீங்க. அக்கா நீங்கள் வந்து இது சொல்லித்தாங்கக்கா சொல்லித்தாங்கக்கான்னு சொல்லவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒயர் பை ஒருத்தர் கேட்டிருக்காங்க, கேக் கேட்டுக்கிறீங்க, எல்லாமே எனக்கு டைம் கூட சொல்ல செஞ்சு தராங்க. கொஞ்சம் நடுவில் உடம்பு சரியில்லைங்க. மாடு வந்து 8 வச்சு சொன்ன பாருங்க. மாடு 8 வச்சுச்சா, நெஞ்சு மேலே இங்கேயும் வாய் மேலே 8 வச்சுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னுக்கிறோமா, அது பார்த்தோன்னா கால் வேலை கொஞ்ச நேரம் நடக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, தலைவலி வருது. அவர் கூட கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறாரு, பிஸ்கெட் ஸ்நாக்ஸ்லாம். அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, எப்போனா ஒரு டைம் சேல்ஸுக்கு போகிறது, வேலை பால் கறக்குறது, வேலை சரியாக போயிடுதுங்க. கொஞ்சம் இந்த வேலைலாம் ஒதுக்கி வச்சுட்டு தாங்க என்னுடைய வேலைக்கு வரணும். ப்ளவுஸ் தைக்கிற வேலை அப்படி நிற்குது. டிச்சிங் வீடியோ போடுறேன், ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். பாய்ங்க.